அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 15, 16 இப்போ வளர்கிற பொடியம்மாறு ஒரு வாப்பட பைக் எடுத்துக்கொண்டு சனம் நடமாட்டம் ஈக்கிய விடத்துல ஒரு 80-90 ஸ்பீடுக்கு அசல் உள்ளுக்கால மனுஷர் நடமாடும் விடத்துல ஸ்பீடாக அப்படி ஏங்கன்னு சொல்லிக்கொண்டு போவான். லைசன் இல்லை, ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை. பைக்கை மனுஷர் நடமாடுகிற விடத்துல ஸ்பீடாக பூன்னு சொல்லி 80-90க்கு போகிற அவத்தால் வீட்டுள்ளுக்கு இந்த புள்ளேன்னு பாஞ்சாலும் ஒரு அடிக்கை நிப்பாட்டி கொள்ளையில தடாசன்னு சொல்லி அடிச்சு கொண்டு போகிற. அப்படி மொட்டினா போகிறோம் எந்த நடக்கு பைக்கை கொடுத்த வாப்பா அந்த புள்ளையோட வாப்பா தான் பந்தனாகாரையில் நிற்கணும். பிள்ளைக்கு பைக்கை கொடுத்தேன்னு சொல்லி அந்த வாப்பாக்கு தெரியாமல் தான் பைக்குகள் எடுத்துக்கொண்டு போகிற புள்ளே வாப்பா கேலஸ் நின்று சொல்லி வாப்பா தான் பிடிச்சி பந்தனாகாரை போடுங்க. அந்த பொடியனை பரிவாசைக்கு போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் கேட்டு பார்க்கலாம். இந்த வாய்ஸ் மெசேஜ் உங்க எல்லாருக்கும் தெரியும். போன கிழமை சரி எங்களோட ஒரு 30 தினம் உண்டு. பள்ளியில இருந்து 5 நேர தொழில் நிறைவேற்றி கொண்டு சரி அதுல கடமையை பசுந்தா செஞ்சு கொண்டு சரியா மார்க்கத்தை பேணி கொண்டு வர ஒரு வாப்பா ரோட்ல வந்து கொண்டு இருக்கிற நேரம் ஒரு வாலிபர் சரியா பைக் எடுத்து வந்து டபுள் போட்டு வந்து கொண்டாந்து விடுறாரு. அவர் இன்றைக்கு ஐசியூல இன்றைக்கு 5-6 நாள் ஆகிறாரு. சில்லுன்னா சரி ஆபரேஷன் பண்ணலான்ட்டு ஆபரேஷனை பண்ணிக்கிறாங்க. இன்னும் கண் திறந்தது இல்லை. சரி அந்த குடும்பம் அல்லோல கல்லோல பட்டுக்கொண்டு கவலைப்பட்டுக்கொண்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வழியா பேத்து கொண்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் வழியா பேத்து வந்து கொண்டு இருக்குது. சரி அந்த குடும்பத்தோட வேதனை எங்களுக்கு விளங்காது. ஏன்னா சார் நான் பாதிக்கப்பட்ட நாங்கள் அவங்களே தனக்கு வந்தால் தெரியும்னு சொல்லி தமிழ்ல பழமொழி ஒன்றிக்கு அது உண்மைதான். வந்தால் தெரியும்னு சொல்லி அந்த பழமொழி உண்மைதான். ரைட் ஏன்னா அது எங்க குடும்பத்துல வந்தா தான் அந்த வழி வேதனை தெரியும். ஏன்னா நான் அனுபவத்துல கண்டவன். சரியா இதே மாதிரி என்னோட ஃபயாஸ் முஃபாரிஸோட வாப்பாவும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல வஃபாத்தானாரு. உடுப்போக்குத்தனம் சரியா அதாலதான் இந்த உயிரை நாங்க கொண்டு கொண்டிருக்கிறோம். சரி அடுத்தவன் ரூட்ல தாய் தாப்பண்ட உசுரை பார்த்து யோசிக்கார வெளியும் இல்லாத எந்த புள்ளையும் அல்லாஹ்க்காக வேண்டி ரோட்ல இது போற பைக் எடுத்து வரவானா, லைசன்ஸ் இல்லாம வரவானா, ஹெல்மெட் இல்லாம வரவானா, மொத்தத்துல இருந்து ஸ்கூல் நேரத்துல வரவானா கேட்டுக்கொள்றேன். சரியா ஊரு குடும்பல சரி மெதுவா ஓடுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு ஏழ்மான வழியில சும்மா பொய்க்கு தாரு படம் காட்டுறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கோபுர குட்டியில எல்லாம் உங்களால கண்ணத்தோட அம்மாட்டோடையும் கொல்ட்டியா ஓட்டு அடிவட தான் நாளை முடிக்கணும்னு நினைச்சோ எண்ணத்துல ஓடுதீங்களோ தெரியா என்ன ஸ்டைல்ல என்ன நினைப்புல ஓடுதீங்களோ தெரியா. என்ன இதுக்குள்ள அப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்குள்ள ரேசோ நடக்குது இல்ல.